நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் அவனை என்னதான் அடிச்சாலும் கண்டபடி திட்டினாலும் என்னால் அவனை பார்க்காம தூங்கவே முடியல அங்கிள். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அங்கிள். அவன் வருவாமா, அங்கிள் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். பாலா, பாலா, அகிலாம்மா, பாப்பா. சொல்லுங்க பாட்டி. இங்கதான் இருந்தியா? இங்க வாமா. பாட்டி, உன் அம்மா என்ன பண்றா? வினு காணாம போனதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அவன் இன்னும் வரவே இல்லையா? வரவே இல்ல பாட்டி. அந்த ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லி தேடி பார்க்க சொல்லலாம் இல்லையா? இதுக்கெல்லாம் போலீஸ் வேணுமா என்ன? எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்க. யாருக்குமே அவன் எங்க போனான்னு தெரியவே இல்ல. கண்டிப்பா அவன் ஊரை விட்டு தான் போயிருப்பான். பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ தான் அவனை தேடணும். அவன் பழக்கத்தை வச்சு பார்க்கும்போது கிடைக்கிற வண்டியில ஏறி போயிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் எங்கன்னு போய் தேடுறது பாட்டி? போலீஸ்காரங்க போய் தேடட்டும். அம்மாவும் பிரீத்தி ஆண்டியும் சேர்ந்து தான் போயிருக்காங்க. அப்போ உங்க அம்மாவை கண்டுபிடிக்க இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி இருக்குமோ? அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க பாட்டி. அவன் பழக்க வழக்கத்தை பார்க்கும்போதே அவனை கண்ட்ரோல்ல வச்சுக்கொண்டு உங்க அம்மா கிட்ட சொன்னேன். யாருக்கு என்ன தெரியும், யாருக்காவது பாம்பு வச்சுட்டு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிட்டானோ என்னவோ. ஐயோ கடவுளை ஈஸ்வரா, இந்த ரூம்ல வைக்காம போயிருந்தாலே சந்தோஷம். நீ எதுக்காக அழுகுற? வீட்டுக்கு அடங்காதவனை போகட்டும்னு விட்டுடணும், அதான் நல்லது. ஐயோ, அப்பதான் மற்றவங்களால நிம்மதியா இருக்க முடியும். இதுக்கப்புறம் அந்த பையன் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே. கடவுளே ஈஸ்வரா. ஈஸ்வரா, என் தம்பி வினுவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இது என்ன இவ்வளவு இருக்கு? இந்த மாதிரி 500 பர்ஸ் என் கையில் இருந்தது. திருடுனது. இதில் இருக்க எல்லா பணத்தையும் நானே யூஸ் பண்ணிப்பேன். இதை நான் வச்சுக்கிட்டுமா? பழசு எதுக்குடா உனக்கு? புதுசாக எடுத்துக்கோ. எங்கிருந்து? இன்னொரு ஆள் பேக்கெட்டில் இருக்க பர்ஸு நம்ம கையில் வரத்துக்கு ஒரு மேஜிக் இருக்குது. அப்படி என்ன மேஜிக் இருக்கு? அப்படி உடனே உன்னால் கற்றுக்க முடியாது. அதுக்கு நீ நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்தா, இதை நீயே வச்சுக்கோ. நீ மாற்றிக்கிறதுக்கு உனக்கு ட்ரெஸ் எதுவும் வேண்டாமா? என்கிட்ட தான் இல்லையே. இதை கழட்டிடு. என்கிட்ட டிஷர்ட்டும் பேண்ட்டும் இருக்குது. ஆனால் அது உனக்கு பத்துமான்னு தெரியல. பரவாயில்ல, உனக்கு தேவைப்படுறத வாங்கிக்கலாம். அதை வாங்குறதுக்கு பணம்? அதுக்கான மேஜிக்கை தானே உனக்கு நான் கற்றுத்தர போகிறேன். இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு என் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கோ. வேண்டாம் வேண்டாம். என்ன வெக்கமா இருக்கா? நீ தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியே, இனிமேல் வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்தா கிளட்டு கிளட்டு. வெளியே போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ் போடணும்ல. என்னடா பொண்ணு மாதிரி வெக்கப்படுற? கொஞ்சம் நாத்தடிக்கும், இருந்தாலும் போட்டுக்கோ. போக போக பழகிடும். உங்கள் அம்மா நீ காணோன்னு இந்நேரம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. நீ வீட்டிலேருந்து வெளியில் வந்தப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கன்றதை வச்சு தான் உன்னை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு தான் உன்னை ட்ரெஸ்ஸை மாற்ற சொன்னேன். இல்லைனா உன்னை போலீஸ் பிடிச்சிரும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் உனக்கு கொடுத்த அந்த பர்ஸை என்கிட்ட கொடு. ஐயோ, அது இப்போ காணோமே. டன்டடை. ஏய், இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? இதுதான் மேஜிக். ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது கவனம் மிஸ் ஆகுற சமயத்தில் அந்த பேக்கெட்டில் இருக்க பர்ஸு இந்த பேக்கெட்டில் வரணும். இந்த மேஜிக் நல்லா இருக்கு. கூட்டமாக இருக்க கடையிலையோ ரோட்லேயோ இந்த வேலையை நம்ம பண்ணணும். நாம் நடக்கும்போது நான் ஒரு ஆளோட உடம்புல கை வைக்கிறேன். கண்ணி வைக்கிற நேரத்தில் அந்த ஆளோட ஷர்ட்டில் ஒரு பபுள் கமோ இல்லை பசையாக இருக்கிற எதையோ ஒன்று தான் நான் ஒட்டிடுவேன். பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க நீ அதை அவன்கிட்ட சொல்லணும்.
அதை பிச்சு எடுக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். அப்போ அந்த ஆளோட கவனம் எங்கே இருக்கும்? அந்த ஆளோட ஷர்ட்டில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த கம் மேலே தான் இருக்கும். இந்த நேரத்தில் தான் அந்த ஆளோட பேக்கெட்டில் அந்த ஆளோட பேக்கில் இருக்க பர்ஸோ மொபைல் ஃபோனோ என் பேக்கெட்டுக்கு வந்துடும். நல்லா சூப்பரான மேஜிக்கில். இது எல்லாத்தையும் எனக்கு எப்ப சொல்லி தருவ? இதை நீ அவசரப்பட்டுலாம் கற்றுக்க முடியாது. என் கூட இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். இந்த வேலையில் உனக்கு கில்லாடியாக மாற்றி காட்டுறேன். இது எனக்கு ஈஸி தான். கிருஷ்ணா, வினுக்கு எந்த ஆபத்தும் வராம இங்க கொண்டு வந்து சேர்த்துருப்பா. அவன் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னா தயவு செஞ்சு அவனை மறுபடியும் வீட்டுக்கு வர வச்சிரு கிருஷ்ணா. எங்களோட வினுவுக்கு ஒரு ஆபத்தும் வர வச்சிடாத கிருஷ்ணா. நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் போதாது இல்லையா? நான் கோபி மாமாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இவங்க இங்க வராங்கன்னு தான் நானும் வந்திருக்கேன். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தப்போ அங்க நான் இல்ல. இப்போதான் சிஐ சார் கால் பண்ணி சொன்னாரு. நான் உடனே வந்துட்டேன். நீங்க ஆர்கே சார் ஒய்ஃபு தானே? ஆமாங்க. எனக்கு தெரியும். நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இல்லை போல, அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். காணாம போன உங்க பையனோட பேர் என்ன? வினுக்குட்டா. ஸ்கூல்லயும் அதே பேரு தானா? வினோத் குமார். அவன் எப்போ காணாம போனான்? நேத்து மத்தியானத்துக்கு அப்புறமா. அவன் காணாம போன நேரமா இல்ல அவன் காணாம போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட நேரமா? நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இவ ஒன்றும் கொலைக்காரி கிடையாதே. மேடம், நாங்க தானே தேடி அலையணும். அதனால இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கேட்கறது அதுவும் எங்க வேலை தானே மேடம். நேத்து அவன் காணாம போறதுக்கு முன்னாடி யாரு கூட சண்டைக்கு போனானா, திட்டினானா என்ன? இந்த பாருமா, நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லணும். ஏதாவது தப்பான விஷயங்களை பண்ணியிருக்கானா என்ன? இல்ல, கல்யாணியை காணோன்னு நாங்க எல்லாரும் தேடிட்டு இருந்த நேரத்துல தான் அவன் சைக்கிள் எடுத்துட்டு போனான். சைக்கிளில் போனானா என்ன? ஆமா. அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது நீ முன்னாடியே சொல்லணும்ல. நீங்க ரோட்ல இருக்கிற கடைகள்லயோ வீடுகள்லயோ ரெண்டு பக்கமும் போய் விசாரிங்க. இவங்க பையன் அந்த பக்கம் வந்தானான்னு விசாரிச்சு பாருங்க. எஸ் சார். சொந்தக்காரங்க வீட்லயும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் நல்லா தேடி பார்த்துட்டீங்களா? அவன் அங்க எங்கேயுமே போகல சார். சந்தேகப்படுற மாதிரி உங்க வீட்டுக்கு வெளியில யாராவது சுத்திக்கிட்டு இருந்தாங்களா என்ன? எனக்கு ஞாபகம் இல்ல. ஹவுஸ் ஓனர் சுரேந்தர் தான் அவன் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. வினுக்குட்ட பண்ண குடும்பத்தினத்தினால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. அந்த ஆள்கிட்டயும் விசாரிக்கிறோம். இப்போதைக்கு சைக்கிள் எடுத்துட்டு எந்த பக்கம் போயிருக்கான்னு விசாரிக்கிறோம். வாங்க. நாங்க எங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டோம்னு கோபிகிருஷ்ண சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அவரும் சந்தோஷப்படுவார்ல. நீங்க முதல்ல பையனை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அப்புறம் சந்தோஷத்தோட கால் பண்ணலாம். சரி, அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லா தேடிட்டு வரேன்.
நாம அவன் காணாம போன உடனே நாம ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். கவலைப்படாத, கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் என் பையன் சித்தோட ஸ்கூல் வரைக்கும் போறேன். போயிட்டு போலீஸ் வரதுக்கு முன்னாடி வந்துடுறேன். அம்மா, நம்ம வினு எங்கம்மா போயிருப்பான்? ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப நியூஸ் பேப்பர் பாக்குறீங்களே. என்ன பேப்பர்ல ஏதாவது ஆட் கொடுத்துருக்கீங்களா? அந்த பையன் காணாம போனான்ல, அந்த நியூஸ் பேப்பர்ல வருதா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பாலாக்காவோட பையனாச்சே, ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிட்டு எங்கேயாவது ஓடி இருப்பான். 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்துருவான். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, குழந்தைங்களை கடத்திட்டு போற கும்பல் இருக்குல்ல, அவங்களோட கையில அவன் மாட்டினானா திரும்பி கிடைக்க மாட்டான். டேய் இங்க பாரு, வேணுவோட பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் முழு முயற்சியில் இறங்கியிருக்கான். பாலாவோட ஃப்ரெண்டு பிரீத்தியோட சொந்தக்காரர் தான் அங்கே சிஐயா இருக்காராம். அதனால சீக்கிரமா பையனை கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காராம். இப்போ எங்க போய் கண்டுபிடிப்பாங்க? ஒருவேளை யாராவது கடத்திட்டு போயிருந்தா இந்த ஊரை விட்டே போயிருக்கணும் இல்லையா? டேய், இந்த ஊரை விட்டு என்ன, இந்த நாட்டை விட்டு போனாலும் சரி, கண்டுபிடிக்கக்கூடிய திறமை நம்ம நாட்டு போலீஸ்க்கு இருக்கு, தெரிஞ்சுக்க. நீ வேணா பார்த்துட்டே வினு பையனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. வினு பையனை யார் கடத்திட்டு போனாங்களோ அவனை கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிச்சு உள்ள வைக்க தான் போகுது. குழந்தை கடத்துறவங்க கையில கிடைச்சானா அவங்க கையும் காலையும் உடைச்சிருவாங்க. குழந்தை பெத்துக்கிறதே பெரிய விஷயம். கட்டில இருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். அப்பதான் திருந்துவாங்க. நான் சொல்றது கரெக்டா? ஆமா. ஒருவேளை நாளைக்கு உங்களோட குழந்தையை யாராவது கடத்திட்டு உங்க வாயை முதல்ல போயிட்டாங்கன்னா கழுவுங்க. அதை நினைக்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. குழந்தை அழுகுது பாரு. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க செல்லக்குட்டி. கொஞ்சம் தள்ளுங்க. குழந்தைனா அது அழத்தானே செய்யும். குழந்தை அழுதா அம்மா அப்பாவால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? ஆஷா தாளாட்டுறதுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதால அவ எப்பவுமே எதுக்கு நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறான். நீ இதை பத்தி ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா அப்புறம் அதுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். நீ பாலாவை பார்த்தல, வினு பையன் காணாம போனதுக்கு அப்புறம் அவ ரொம்பவே உடஞ்சு போயிட்டா தெரியுமா? நாம நாளைக்கு அங்க போயிட்டு வரலாமாங்க? போய் என்னமா பண்றது? போலீஸ் தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க ஃபார்மாலிட்டிஸை அவங்க பார்க்கட்டும். இந்த நேரத்துல தாங்க நம்ம கூட இருக்கணும். அவ கூட இருக்கிறதுக்கு தான் அவ ஃப்ரெண்ட் இருக்காளே. நாமளும் அவளும் ஒன்னா என்ன? வேணா ஒன்று பண்ணலாம். விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நான் பார்த்துட்டு வர்றேன். போலீஸோ ராணுவமோ யாரு வந்து தேடினாலும் பரவாயில்ல, அவன் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா போதுங்க. இருந்தாலும் அவன் எங்க தான் போயிருப்பான்? பெரியப்பா, நம்ம வினு. ஆமாம்மா, நான் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நேற்று நீ என்கிட்ட சொன்னப்பவே நான் போய் அவனை தேடி பார்த்துருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் என்னோட மூடு சரியில்லாமல் போச்சு, அதான் நான் போகல. சரி, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. உங்க அம்மா எங்க? சதீஷ் மாமா, என்னுடைய பையன். இது வரைக்கும் அவனை பற்றி எந்த தகவலும் கிடைக்கலையாம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்திருந்தாங்க. என்கிட்ட எல்லா தகவலையும் கேட்டுட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு வரதான் அவங்க போயிருக்காங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்கணும். சிவபிரசாத்தும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வினுக்குட்டனை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. எல்லா வழியிலையும் தேடி பார்க்கணும். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறேன். அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அவனை யாராவது கடத்தினாலும் கடத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். வாடகை வாங்குறதுக்காக வர சுரேந்தர் அங்கிள் எப்பவுமே வினு மேல கோவமா இருப்பாரு. அது உனக்கு எப்படி தெரியும்? போன முறை அவர் வந்துட்டு போனப்ப நம்ம வினு அவர் காலில் கயிறு மாட்டி கீழே விழ வச்சுட்டான். அதனால அவர் கோவமா இருக்காரு. வினு கிட்ட நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்ப எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். வினு காணாம போனதுக்கு பின்னாடி கண்டிப்பா அவன் தான் இருப்பான். அந்த ஆள் மேல ஒரு சந்தேகம் தானே இருக்கு.
சந்தேகமே போதும். அந்த சந்தேகத்தை வச்சு வினு எங்க இருக்கான்னு நான் அவனோட வாயிலே வர வைக்கிறேன். சதீஷ் மாமா, அந்த ஆள்கிட்ட நீங்க சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. அட, நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். வினு எங்க இருக்கான்னு அந்த ஆள்கிட்ட நான் உண்மையை வாங்காம திரும்ப இங்க வரமாட்டேன். அவன் உண்மையை சொல்லலைன்னா நான் யாருன்னு அவனுக்கு காட்டியே தீருவேன். உங்க பம்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஆஃப் பண்ணவே முடியாது. சொல்லப்போனா இன்னொரு கை உடையவே இல்லை. உடஞ்சிருந்தா பாவம், நீங்கள் எப்படி ஒன்றுக்கு போவீங்க? முதலாளி, உங்களால் முடியல போலையே. என்னடா இங்கேருந்து முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? அது உங்களை அத்தனை பேர் போட்டு அடித்தோம், உங்களுடைய ஒரு கை தானே உடஞ்சிருக்கு. அதை பற்றி தான் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். ஓ, உன்ன மாதிரி ஒருத்தனை பாடி கார்டா வச்சுக்கிட்டு இருக்க எனக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். அது நான் தான் எலுமிச்சம்பழம் எடுக்க போயிட்டேன்னு சொன்னேனே. இதுக்கப்புறம் உங்கள் உடம்புல ஒரு துளி மண்ணு படுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஐ புல்லட்டு முதலாளி, இதே போல ஒரு புல்லட்டை தான் நமக்கு வாங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். முதலாளி, நான் இப்படி ஓட்டிக்கிட்டு வருவேன், நீங்கள் என் பின்னாடி உட்காந்துட்டு வருவீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது நீங்க கை உடைஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா. கை உடையெல்லாம் இல்ல, சின்னதா அடிபட்டு இருக்கு. அது பரவாயில்ல, மத்ததை நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இது பாருங்க, நான் எதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்ன? என்னோட தம்பி வேணுவோட பையன் தான் வினு. அவன் காணாம போயிட்டான். அட வாளு, அதுக்கான உரை. அட என்ன நீங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ எங்க தலைமுறையில ஒரே ஒரு ஆண் வாரிசு அவன் மட்டும்தான். அவன் காணாம போனதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீ தான் இருப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். சதீஷ், என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவன் ஒருத்த மட்டும்தான். அந்த பொடி பையன் எங்கேயோ ஓடி போனதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? செத்து போனது கீசகனா இருந்தாலும் கொன்னது பீமன் தான். வினுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா அதுக்கு முழு காரணம் நீ ஒருத்தன் தான். அவன் எங்க இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்ல மாட்டல? நீ சொல்லலன்னா உடைஞ்ச கையை மறுபடியும் உடைச்சிருவோம். பாத்துக்க. சொல்லு. வலிக்குதல வலிக்குதல சொல்லு. உண்மையை சொல்லு. எதுக்கு இந்த வேலையை பண்ண? சொல்லு. சரி, இந்த கையை விட்டுற. எனக்கு இந்த கை போதும். சொல்லு. சொல்லுடா. உண்மையை சொல்லு. சொல்றா. இதே மாதிரி ஒரு புல்லட்டை வாங்கி நானும் முதலாளி ஒரு ரவுண்டு போகணும். சொல்லு. சொல்லுகிறல்ல. உண்மையை சொல்லிடு. அவனை கொண்டு போய் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு தெரியாது. ஐயோ, கை வலிக்குது. அப்படின்னா நீ சொல்ல மாட்ட. அப்படித்தானே? அம்மா, அம்மா. ஐயோ, ஐயோ. சரி, இதோட ஒன்றும் முடிய போறது கிடையாது. இதுக்கும் உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன்னா நான் திரும்பவும் வருவட்டா. யாருகிட்ட? ஆளாளுக்கு வந்து அடிச்சுட்டு போறானுங்களே. இவன் ஒருத்தன். டேய் சொட்ட, என்னடா என்னோட வண்டியில் ஏறி உட்காந்துருக்க? கீழே இருக்கடா. சும்மா தானே. இந்த புல்லட்டோடைய விலை எவ்வளோ? நானும் முதலாளியும் வாங்கலான்னு இருக்கோம். அற்புதம்டா. நான் இதை பத்தி உங்கள்கிட்ட பொறுமையா பேசுறேன். இப்போ நீ கிளம்பு. வந்துட்டான். எங்க போய் தொலைஞ்ச? ஐயோ, என்ன முதலாளி இப்ப ரோட்டு மேல பார்த்துட்டு இருக்காரு? ஐயோ, ஐயோ. முதலாளி என்ன இங்க பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? பாத்திரம் எந்திரிங்க. வலது கையும் உடைச்சிட்டான்டா. என்ன அப்படியே தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போடா, மெதுவா. ஐயோ, ஐயோ, ஐயோ. பார்த்து கூட்டிட்டு போ. வாங்க முதலாளி. பார்த்து பார்த்து. அக்கம் பக்கம்லாம் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு போன போலீஸ் டீம் இப்ப வரைக்கும் ஆளே காணும். இல்லனா நம்மள சமாளிக்கிறதுக்காக சும்மா வந்துட்டு போயிருப்பாங்களா? இதை நம்ம சும்மா விடக்கூடாது.
நாங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிட்டோம். 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பையனை சைக்கிளோடையோ அது இல்லாமலோ யாரும் பார்க்கல. அதை போய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ, இந்த சைக்கிள் உங்க பையன் ஓட்டின சைக்கிள் இதானா? ஆமா சார், இந்த சைக்கிள் தான். இது அவனோட செருப்பா பாருங்க. கொடுங்க. ஆமா சார், என் புள்ள வெடுக்குட்டன் தான். அவனுக்கு அப்படி என்ன சார் ஆச்சு? அவன் இப்ப எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா தீவிரமா தேடணும். இந்த சைக்கிளும் செருப்பும் எங்க இருந்து கிடைச்சது? இங்க பக்கத்துல தான் கிடைச்சது. சைக்கிளும் எங்கேயோ போய் மோதி இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது வண்டி வந்து மோதி இருக்கணும். விபத்து நடந்திருக்கா அந்த வழியா வந்த யாராவது அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா இங்க பக்கத்துல இருக்கிற 2 ஹாஸ்பிட்டல்லையும் 3 கிளினிக்லயும் அப்படி ஒரு பையனை யாருமே கொண்டு வந்து அங்க சேர்க்கல. அப்புறம் அவன் எங்க தான் சார் போனா? ஒண்ணு சைக்கிள் இடிச்சு விழுந்ததும் இது அப்படியே விட்டுட்டு அந்த பக்கமா ஏதாவது ஒரு வண்டியில ஏறி அந்த பையன் டவுனுக்கு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா யார் வண்டியாவது அவன் மேல மோதி அந்த பையனுக்கு அடிபட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இடிச்சவங்க அந்த பக்கமா இந்த சைக்கிளை தூக்கி போட்டுட்டு அவனையும் வண்டியில தூக்கி போட்டுட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியால விட்டுட்டு போயிருப்பாங்க. எனக்கு எப்பல திரும்ப கிடைச்சே ஆகணும். நான் சொல்றது கேட்டு பயப்படாதீங்க. இதெல்லாம் நாங்க ஒரு கெஸ்ஸிங்ல தான் சொல்றோம். இது நடக்கவும் வாய்ப்பு இல்ல, ஆனா நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சு தரதுக்கு வழியை பாருங்க. அது எங்களோட வேலை தானே மேடம். சின்ன பையன் தானே, அப்படி அவன் ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த பையனை கொண்டு வந்து நான் சேர்த்துறேன். ஓகேவா? வாங்க போலாம். என்ன பண்றது? பயப்படாத, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிருவான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.